இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம் சிம்ம ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா இந்த நவம்பர் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் அதற்கான பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்மராசி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாத எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கொடுக்கறத நல்லதாக கொடுக்கலாம், கொடுக்கறத சந்தோஷத்தோடு கொடுக்கலாம், நிறைவாக கொடுக்கலாம். அப்போ அது நம்மளுக்கு ரிட்டர்ன்லேயும் அது மாதிரி தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஸோ அது மாதிரியான அதை சார்ந்த சில செயல்களில் ஈடுபடுவீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி கண்டிப்பாக நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும், நம்ம உதவி செஞ்சுருக்கோம் நிறைய பேருக்கு, நம்ம எதிர்பார்த்த உதவிகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எனர்ஜியை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் கூட இப்போ இந்த டைம் கஷ்டத்தில் இருந்தால் கூட இது எல்லாமே மாறிடும், நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கும் அந்த நல்லது கிடைக்கும், நன்மை கிடைக்கும், நன்மையே செய்யணும் அண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை உங்களோட எனர்ஜி உங்களுக்கு புஷ் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது உங்களோட எனர்ஜியாக வந்து இருக்க போகுது. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு யாருக்கிட்டையாவது, இல்லை ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு சூழல் இருக்குது, உங்களுக்கு மன ரீதியாக நிறைய குழப்பம் கலக்கங்கள் இருக்குது அப்படின்ற போது அதை தெளிவு செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. யார்கிட்டையாவது பேசினா அது வந்து கிளியர் ஆகும்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க. ஸோ மனசை வந்து குழப்ப விடாமல் அதை அப்பப்போ சரி செஞ்சுக்கணும், அதை கிளியர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு டவுட் தான் அதை கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ சிம்ம ராசி நீங்கள் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. ரொம்ப எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, நிறையனா குறை இருக்குதா செய்யும், நம்ம சந்தோஷமாக இருந்தால் இப்போ அழறோம், அந்த மாதிரி ஒரு நீங்களே எல்லா விஷயத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம், அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால உங்களுக்கே சில விஷயங்கள் அது பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, அதை முற்றிலும் தவிர்த்துக்கிறது கூட நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன கலர்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் லைட் க்ரீன் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கிளியர் ஆகும். யார்கிட்டையாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அது வந்து சுமூகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும், எஸ்பெஷலி மன ரீதியான ஹீலிங் கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு கலர்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கலர்ஸை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லையோ இல்லை போடக்கூடிய ஆடைகள்லையோ இந்த கலர்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் ஃபைனலாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் உருவாகும், அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட உருவாகலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒரு பெண் நபர்னால உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சஜஷன் வந்து கிடைக்கலாம், அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடியதாகவும் அமைய போகுது. அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரியர் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நடக்கும், உங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படும், நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ அதுக்கான அவுட்கம் கிடைக்கும், உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சரியானதாக அமையும்.
ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத மட்டும் செஞ்சால் போதும். உங்களோட கரியர் சார்ந்த விஷயங்கள்ல இமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் மற்றபடி உங்களுக்கு தேவையான எல்லா அங்கீகாரமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. இப்போ சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, பணம் ரீதியாக எப்படி உங்களுடைய பண தடைகளை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். அண்ட் அதன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்மளுக்கு இந்த வருமானம் வரும், இந்த லாபம் வரும், இங்கேருந்து வர வேண்டிய பணம் நம்மளுக்கு வரும் அப்படின்ற அதன் மேலே ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். அண்ட் அதை எப்படி வர வைக்கணும், அந்த வர்றதுக்கான தடைகள் என்ன இருக்குது, அதை எப்படி உடைக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க உங்களோட பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை கிரியேட் பண்ணுங்க, உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்க, கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுங்க. நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணாலும் அதில் ஒரு தனித்தன்மை ஏற்படும். ஸோ உங்களுடைய யூனிக்னஸ் உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல், எல்லாரும் இருக்கிற மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளாமல், ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒரு தனித்தன்மையை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அது இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் செட், கிரியேட்டிவ் ஐடியாஸை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ரொட்டீனில் வந்திருப்பீங்க, பட் இதுக்கு மேலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அது என்ன மாதிரியான மாற்றமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி யோசித்து முடிவெடுத்து, சில பேர் அந்த முடிவெடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதம். அதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உணர்வு ரீதியாக ஒரு விஷயத்தில் நாள்பட்டு மாத கணக்காக உணர்வு ரீதியாக ஒரு விஷயம் உங்களுக்கு அழுத்திட்டு இருக்கு, முடங்கி இருந்திருக்கீங்கன்ற போது அதிலிருந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதம் வெளியேறுவீங்க. ஸோ இதுவும் கடந்து போகும். அந்த ப்ராசஸ் படி நீங்கள் பெரிய விஷயங்களை மாற்றிக்கணும், அதை கடந்து போகணுன்ற ஒரு முழு முயற்சியில் இறங்குவீங்க. அதற்கான ஒரு வாய்ப்பும் சரி, ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு யூனிவர்ஸும் உங்களுடைய கடவுளும் நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ சிம்மராசி உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போது நீங்கள் இந்த மாதம் எந்த முருகர் வழிபாடு செய்யலாம், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ சிம்மராசி உங்களுக்கான முருகர், இந்த மாதம் நீங்கள் மருதமலை முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். மருதமலை முருகரை நீங்கள் தரிசனம் செஞ்சோ, நேரில் தரிசனம் செஞ்சோ, இல்லை முடியாதவங்க வீட்டில் இருந்தோ மருதமலை முருகரை நினச்சி தினமும் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறது, அவரை நினச்சி மெடிடேஷன் பண்ணுறது, வழிபாடுகள் செய்கிறது, இதை செய்யும் போது உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதம் மருதமலை முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் கூட வைக்கலாம். எனக்கு இது நடக்கணும், இது நடந்தால் நான் உன் சன்னதிக்கு வந்து என்னுடைய நிவர்த்தி கடனை செலுத்துகிறேன் அப்படின்றத ஒரு வேண்டுதலாக இந்த மாதம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ மருதமலை முருகரை இந்த மாதம் முழுவதும் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அதிசயங்களை நீங்கள் வந்து அதற்கு வெல்கம் பண்ணுங்க அப்படின்றது உங்களுக்கான முருகர் மெசேஜில் வருது. ஸோ சிம்மராசி உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம், உங்களுக்கான முருகர் மெசேஜும் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கான வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க. நன்றி.